Dear students, dear parents, நான் இன்று எமது அரச பாடசாலைகள் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம். அரச பாடசாலைகள் தொடர்பான சில உண்மை நிலை காணப்படும் இடத்து அவற்றிற்கு பொதுமக்களாகிய எமது வீட்டுத்துறையினரின் பங்களிப்பு சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இலங்கையில் 10,450 அரச பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த பாடசாலைகளுக்குரிய கட்டட வசதிகள், தளபாட வசதிகள், இலவச புத்தகங்கள், ஆசிரியர்களுக்கான சம்பளங்கள், ஆசிரியர்களை நியமித்தல், இவ்வாறு பல்வேறு விதமான சேவைகளையும் அரசாங்கம் பொறுப்பெடுத்து பொது நிதியிலிருந்து செலவு செய்கின்றது. இருந்தாலும் இந்த பாடசாலைகளின் உரிமையாளர்கள் பெற்றோர்களாகிய நாம் தான். இந்த பாடசாலையில் பயன்பெறுபவர்கள், பயனோரிகளாக இருப்பவர்கள் நமது பிரதேசத்தில் காணப்படும் மாணவர்கள்தான். எனவே பெற்றோர்களாகிய வீட்டுத்துறையினர் ஆகிய எமக்கு இந்த பாடசாலைகள் ஒவ்வொன்றின் மீதும் பல்வேறு விதமான பொறுப்புகள் காணப்படுகின்றன. நாம் அந்த பொறுப்புகளை செய்கின்றோமா என்பதுதான் இங்குள்ள மிக முக்கியமான வினா. நாம் எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம், அரசாங்கம் ஆசிரியர்களை நியமிக்கின்றது, பாடப்புத்தகங்களை கொடுக்கின்றது, சீருடை வழங்குகின்றது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றது, நமக்கு என்ன வேலை என்று நாம் எல்லோரும் பெற்றோர்கள் கணக்கு எடுத்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றோம். சில பெற்றோருக்கு பாடசாலையில் என்ன நடைபெறுகின்றது என்று கூட தெரியாது. தனது பிள்ளை எந்த வகுப்பில் கற்கிறான் என்ற விடயங்கள் கூட அறியாத சில பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது பார்வையும் எமது கரிசனையும் எமது பங்களிப்பும் இந்த பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டும். அப்போதுதான் இந்த பாடசாலைகளின் வெளியீடுகள் சிறப்பாக அமையும். இந்த பாடசாலைகளின் வெளியீடுகளின் ஊடாகத்தான் ஒவ்வொரு சமூகத்திலும் நல்ல பிரஜைகள் இந்த நாட்டுக்கும் உலகுக்கும் உற்பத்தியாகக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. எனவே நாம் எமது நன்கொடைகளை வழங்குகின்ற போது நாம் மத நிறுவனங்களுக்கு பயம் இல்லாமல் வழங்குகின்றோம். வேறு ஏதாவது மரணம் தொடர்பான மரணாதாரண நிதியங்களுக்கு எமது நிதியை வழங்குவதில் எந்த தடங்களுமின்றி நாம் அன்போடு வழங்குகின்றோம். ஆனால் பாடசாலைகளுக்கு நிதி அளித்தல், பாடசாலைகளுக்கு உதவி அளித்தல் என்ற விடயங்கள் வரும்போது நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அது ஒரு அரச நிறுவனம், அதற்கு அரசாங்கம் செலவு செய்கின்றது தானே என்று நினைக்கின்றோம். இது மிக தவறான ஒரு எண்ணம். ஒவ்வொரு பிரதேசத்திலும் காணப்படும் பாடசாலை தான் அந்த சமூக உருவாக்கத்தின் மிக முக்கியமான ஒரு நிறுவனம். இந்த பாடசாலைகள் மீதான மக்களின் கவனம் எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தான் அந்த சமூகம் முன்னே செல்லும். ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்த ஐரோப்பிய நாடுகள், ஃபின்லாந்து போன்ற நாடுகளை நாம் நோக்குகின்ற போது அந்த நாட்டு பொதுமக்கள் அதாவது பேரண்ட்ஸ் அந்த பாடசாலைகள் மீதான அக்கறையை மிகவும் உன்னிப்பாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமூகம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் அரசாங்கத்தின் மீது எல்லா பொறுப்பையும் சுமத்திவிட்டு நாம் சும்மா இருந்து கொண்டு பாடசாலை நல்ல பெறுபேறும், சமூகத்தின் நல்ல முன்னேற்றமும், மாணவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது தவறு. இந்த இடத்தில் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் காணப்படும் பாடசாலைகளின் உரிமையாளர்களான பேரண்ட்ஸ், ஓனர்ஸ், இவர்கள்தான் பாடசாலையின் உரிமையாளர்கள், பேரண்ட்ஸ். ஏனென்றால் ஆசிரியர்கள் வருவார்கள், இடமாற்றம் பெற்று சென்று விடுவார்கள். மாணவர்கள் கற்பார்கள், கற்றுவிட்டு வேறொரு நிறுவனத்திற்கோ வேறொரு இடத்திற்கோ சென்று விடுவார்கள். பேரண்ட்ஸ் என்பவர்கள், பெற்றோர்கள் எப்போதும் அந்த இடத்தில் தான் அமர்ந்து அந்த இடத்தில் தான் வசிக்கப் போகின்றார்கள். அவர்கள்தான் லிவிங் உயிர்கள். எனவே அந்த பாடசாலையின் முன்னேற்றம் தொடர்பாக தனது பங்களிப்பை வழங்க வேண்டும். நிறைய பாடசாலைகளில் சில பிராந்திய தனவந்தர்களால் கட்டடங்கள் கட்டி பெரிய பெரிய உதவிகளை செய்த நிலைமைகள் கூட காணப்படுகின்றன. என்றாலும் எமது சமூகத்தில் எமது அமைப்புகளில் இந்த உதவிகளை பராரவமாக அதிகமாக வழங்குதல் என்ற நிலை மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே பெற்றோர்கள் இந்த விடயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் இந்த எமது பிராந்தியத்தில் காணப்படும் பாடசாலைகளை எங்களின் பாடசாலை என்று பெற்றோர் உணர வேண்டும், எங்களின் சொத்து என்று பெற்றோர் உணர வேண்டும், நாங்கள் அதற்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று பெற்றோர் உணர வேண்டும். நாங்கள் தான் அதன் உரிமையாளர்களுக்குரிய அதிகாரங்களும் பொறுப்புகளும் கடமைகளும் என்னவோ அதை ஒவ்வொரு பெற்றோரும் பாடசாலைகள் மீது செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்துகின்ற போது அங்கே ஆசிரியர்களால் அல்லது அதிபர் போன்ற நிர்வாகிகளால் விடப்படும் தவறுகள் கூட சுட்டிக்காட்டப்படக்கூடிய நிலைமையும் அதை செய்யாமல் அவர்கள் தவிர்ப்பதற்கு உரிய வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், பாடசாலை இருக்கின்றது, அரசாங்கம் பாடசாலை நடாத்துகின்றது, மாணவர்கள் செல்கின்றார்கள், பெறுபேறு வருகின்றது என்று
எழுந்தமானமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது உண்மையான வாழ்க்கை அல்ல. நாம் எல்லோரும் இந்த பாடசாலைகள் மீது மிக கூடுதலான கவனம், மிக கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். பாடசாலை மீது எவ்வாறு அக்கறை செலுத்தப்படுகின்றதோ அவ்வாறு தான் ஒரு சமூகம் முன்னே வரும். ஒரு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரும் ஒரு சமூகத்தில் எதிர்காலத்தில் நல்ல பதவிகளை வகிக்கக்கூடியவர்கள், நல்ல நிலையை அடையக்கூடிய எல்லா பிரஜைகளும் உற்பத்தியாகின்ற ப்ரொடக்ட் பண்ணப்படுகின்ற இடம் பாடசாலை தான். எனவே நாம் பாடசாலைகள் மீதான கவனத்தையும் கல்வி தொடர்பான ஒரு உயர்ந்த நிலையை மாணவர்கள் அடைவதற்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கு நாம் அதற்கு செலவு செய்ய வேண்டும், அதற்காக பங்களிப்பு செய்ய வேண்டும், அதற்கான ஆலோசனைகளை பேரண்ட்ஸ் வழங்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒவ்வொரு பிராந்தியத்திலும் காணப்படும் இந்த இலங்கையில் காணப்படும் 10,450 பாடசாலைகளும் உள்ள பிராந்தியத்தில் உள்ள பேரண்ட்ஸ் ஒன்றுபட்டு இந்த பாடசாலைகளுக்கு எமது பங்களிப்பை வழங்குவதற்கு நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும். இந்த உழைப்பினூடாக எமது சமுதாயத்தை நாம் முன்னே கொண்டு வரலாம், முன்னே அபிவிருத்தி அடைய செய்யலாம் என்ற விடயங்களை உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை உங்களுக்காக பதிவிட்டேன். இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் பேரண்ட்ஸ் ஆகிய அடுத்தது மாணவர்கள் கேட்டிருந்தால் மாணவர்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.